வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு மருதாணி நம்ம கைகள்லையும் கால்களையும் போடுறதால வர பலன்களை பற்றி பார்க்கலாம். மருதாணி ஏன் போடுறோம்? சித்தர்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து, அதாவது கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி ஏன் போடுறாங்க? அதுக்கப்புறம் இந்த நகைக்கண்ணு இருக்கு இல்லையா, மருதாணியில் கேப்பு மாதிரி போடுவோம் ஒவ்வொரு நகைக்கண்ணுலேயும். அந்த கேப்பு போடுறது அது சரியாக போகிற வரைக்கும், அதாவது அந்த நகம் வளர 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 அந்த மருதாணி அந்த நகை கண்ணிலேருந்து மறையறதுக்குள்ள அடுத்த மருதாணி போடணும் அப்படிங்கிறது சித்தர்களோட வாக்கு. இப்படி நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்தால் என்னென்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். மருதாணி கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ விற்கிற எண்ணெய் அப்படிலாம் பவுடரில் கோனில் விற்கிறதெல்லாம் போடாமல் மருதாணி இலை கிடைச்சா அதை அம்மியில் அரைச்சி, ஏன்னா மிக்சியில் அரைச்சோன்னா அந்த சூடு தன்மை அதிகமாகிடும். முடிஞ்சால் அம்மியில் அரைச்சிக்கணும், இல்லைனா மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இதே பித்த உடம்புக்காரவங்க அதில் கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சிப்பாங்க. ஏன்னா கப உடம்புக்காரவங்க அதில் கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சிக்கணும். ஏன்னா கப உடம்புக்காரவங்க மருதாணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் சளி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் புளி போட்டு அரைச்சோம் அப்படின்னா அந்த தன்மை கொஞ்சம் குறையும். மருதாணி பொதுவாக கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கூலிங் எஃபெக்ட் என்னென்னலாம் நன்மை தருது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பிளட்டு நர்வ்ஸ் ரத்த நாளங்கள் எல்லாம் குளிர்ச்சி அடைஞ்சு உடம்புல ஏதாவது வீக்கம் இருந்தால் கூட குறையக்கூடிய தன்மை இந்த மருதாணிக்கு இருக்கு. அதேமாரி தொடர்ந்து நம்ம உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் மருதாணி தடவிட்டே வந்தோம் அப்படின்னா உடம்புல உள்ள சூடு, உச்சூடுன்னு சொல்லுவாங்க, உடம்பு சூடு குறைந்து பேன்கிரியாஸ் நல்ல ஸ்டிமுலேட் ஆகி இன்சுலின் கரெக்டாக சுரந்து நீரிழிவு நோய் டயாபெட்டிஸ் நமக்கு வராத அளவு நம்ம உடம்பை பாதுகாத்து தரக்கூடியது இந்த மருதாணி. திரும்பவும் சொல்கிறோம், சொல்கிற மருதாணி பவுடராக யூஸ் பண்ணாமல் முடிந்த அளவு மருதாணி இலையை அரைத்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கண்களில் படுற மாதிரி கை விரல்கள் ஃபுல்லாகவும் கால் விரல்கள் ஃபுல்லாகவும் மருதாணியை ஃபுல்லாக கேப்பு மாதிரி போட்டுக்கிட்டா மட்டும்தான் அதோட முழு பலன். அதே மாதிரி கை உள்ளங்கையில் ஃபுல்லாகவும் உள்ளங்காலில் கொஞ்சமும் அதை தடவிக்கிட்டு இருக்கணும். ஆண்கள் மருதாணி போடுறதுக்கு கொஞ்சம் அசௌகரியப்பட்டாலும் அவங்க உள்ளங்காலில் தடவிக்கலாம். தொடர்ந்து மருதாணியை யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம ஸ்கின் நல்ல க்ளோவாகும். கையில் தடவும் போது இந்த ரேகைகள் எல்லாம் அழியாமல், இந்த கைகளில் நிறைய சுருக்கங்கள் இருக்கும் இல்லையா, அதுவும் தண்ணியில் வேலை செய்யும் போது நிறைய கையில் சுருக்கங்கள்லாம் இருக்கும். அந்த கைகளில் சுருக்கமே இருக்காது. நம்ம ஏஜிங் எஃபெக்ட்னு சொல்கிற மாதிரி வயதான தன்மை நமக்கு வரவே வராது மருதாணியை போட. அதனால தான் பெண்கள் கைகளை அதிகமாக கைகளால் நிறைய வேலை செய்கிற அந்த காலத்தில் பெண்கள் வீட்டு வேலைகள் நிறைய தண்ணியில் புழங்கிட்டே இருப்பாங்க. வீட்டு வேலைகள் செய்கிறதால தான் அவங்க தொடர்ந்து மருதாணி போட்டுக்கிட்டே வந்தாங்க. ஸோ அவங்க கைகள் ரொம்ப இளமையாக இருக்கும். அதனால தான் மருதாணி போட்டுக்கிட்டே வந்தாங்க. சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மருதாணியால் உச்சூடு குறைந்து உள் உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகிறத தடுத்து, அந்த அதே மாதிரி சூடு இருந்ததுன்னா கூட அதை முழுக்க முழுக்க வெளியேற்றப்பட்டு எல்லா ஆர்கன்ஸும் சீராக செயல்படும் அப்படிங்கிறது சித்தர்களோட வாக்கு. அதனால மருதாணியை இலைகள் கிடைச்சதுன்னா 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது முறையாக அதை அரைச்சி அதை தடவிக்கிட்டே வந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மருதாணி திடீர்னு ஒரு சிலருக்கு கருப்பாக அமையும். அப்போ நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு பித்தம் உடம்புக்காரவங்க அப்படிங்கிறது. பித்தம் நிறையா இருந்ததுன்னா மருதாணி செகப்பாமல் நல்லா கருக்கும். அதை பார்த்தாலே இது பித்த உடம்புக்காரவங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மருதாணி இது மாதிரி தான் தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஆரோக்கியமாய் வாழ்வோம்.